Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு நல்ல காரசாரமான சூப்பர் ஈஸியான மட்டன் மிளகு வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணிட்டு பிரஷர் குக்கர்ல சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவி மாதிரி வைக்க போறதுனால தண்ணி கம்மியாவே சேர்த்துக்கோங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு 15 நிமிஷம் சிம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டன் எவ்வளவு நேரம் வேகிறதுக்காகுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மட்டன் வேகிறதுக்குள்ள நம்ம சைட்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகு சேர்த்துக்கிறேன். இது நார்மல் மிளகு மாதிரி தான், பட் அது காய வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சிச்சு. ஸோ அதனால உங்களுக்கு செஞ்சு காமிக்கலான்னு தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நார்மல் மிளகை விட நல்ல வாசனையும் காரமும் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 6 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியா, காரத்துக்கு ஏற்ற அளவு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 2 வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மிளகுல இருக்கிற காரமே ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால 2 வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இது சேர்த்துட்டு அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா சூப்பராக வறுபட்டுரும். நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி நம்ம சேர்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா வறுபட்டதுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வறுவல் செய்யறதுக்கு இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாதான் இந்த வறுவலுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த வறுவலுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த இன்கிரீடியன்ட் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா லைட் ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். அந்த டேஸ்ட் பிடிக்குங்கிறவங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட் கோல்டன் கலர்ல வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதுல நம்ம தக்காளி சேர்க்க போறது கிடையாது. உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் பிடிக்கும்னா கடைசியில கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதுல நம்ம வேக வச்சிருக்கிற மட்டன் பீசஸ் அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தண்ணி கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வச்சிருக்கிற மசால் பொடி சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கிரேவிக்கு உப்பு சேர்க்கணும். கொஞ்சமா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கடைசியில நல்லா தண்ணி ட்ரை ஆகி வர்றப்ப உப்பு லைட்டா கரிக்கிற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டா நம்ம கடைசியில சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற மசால் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அது வரைக்கும் நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ பாத்தீங்கன்னா கிரேவியான கன்சிஸ்டன்சில இருக்கு. இன்னும் உங்களுக்கு செமி கிரேவி வேணும்னா மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா சூப்பர் கலர்ஃபுல்லான தகனும் என்ற மிளகு கறி வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நல்லா காரசாரமா இருக்குங்க. உங்களுக்கு காரம் தூக்கலா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கடைசியா கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அது காரத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணிடும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அது வரைக்கும் குக் பண்ணிட்டு கடைசியா கொத்தமல்லி இலை போட்டு தூவி இறக்கிற வேண்டியதான். இதை சாத்துல போட்டு சாப்பிடலாம், இல்ல இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபில வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.